இனிய வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் நிகழ்வாக ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இந்த பிரபஞ்ச பூ உலகில் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவழியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 544வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நன்னயம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். இந்த நன்னயம் தொகுப்பின் முதல் நிகழ்வாக இன்று தன்னம்பிக்கையே பலம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரி கவிஞர் அரசி மார்லின் அவர்கள் இன்று நம்மிடையே அற்புதமான சிறப்புரையை வழங்க இணைந்திருக்கின்றார்.
திருச்சி தூய வளனார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு தமிழ் ஆய்வுத்துறையில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி அவர்கள் நிறைய நிறைய நிகழ்வுகளில் தொகுப்பாளராகவும் பயணித்து வருபவர். அது மட்டுமல்லாமல் சமூகம் சார்ந்து இயங்கக்கூடியவராகவும் தமது வாழ்வியல் சூழலை மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி அவர்கள் நம்முடைய எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்ட தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை தன்னம்பிக்கையே பலம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. அரசி வணக்கம்மா. வலதுபுறம் கீழ் மூலையில அந்த மைக் ஒலிவாங்கியோட இணைப்பு இருக்கும் பாருங்க, அதை டச் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கலாங்கம்மா. இப்ப பேசுங்கம்மா. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும், என்னாலும் இணையாலும் என் தமிழ் அன்னைக்கு என் முதல் வணக்கங்கள். சரித்திரம் படைப்போம் தளத்தில் கூடியுள்ள அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தன்னம்பிக்கையே பலம். தன்னம்பிக்கை என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்க குழந்தையிலேருந்து அவங்களோட இறுதி மூச்சு வரைக்கும் அவங்க உடனே பயணிக்கிறது. ஒரு அழகான கருத்து ஒன்று சொல்லுவாங்க. ஒரு பறவை ஒரு கிளையில் அமரும்போது அது நம்புவது அந்த கிளைகளை கிடையாது, அதோட சிறகுகள். அதோட சிறகுகள் அதோட இருக்கிற வரைக்கும் அந்த கிளைக்கு என்ன ஆனாலும் சரி, அந்த இடத்துல என்ன நடந்தாலும் சரி, அது அதை மட்டுமே முழுமையா நம்பி அது தன்னோட வாழ்க்கையை தொடங்குது. நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். சின்ன குழந்தையிலேருந்து ஒரு சின்ன குழந்தை பிறந்ததுக்கப்புறம், பிறந்த உடனே அது பிறக்கிற வரைக்கும் அதோட அம்மா கிட்ட ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அது பிறந்த அடுத்த நொடியே அது மூச்சு விடணும். ஒருவேளை அது நம்மளால மூச்சு விட முடியுமா அப்படின்னு அந்த குழந்தை நினைச்சிருந்தா, யோசிச்சிருந்தா, அது இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. அந்த குழந்தை ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு படிகளிலையும் அது எந்திரிச்சு நிற்கிறதா இருக்கட்டும், நடக்கிறதா இருக்கட்டும், மற்றவங்க நடக்கிறாங்களே நம்மளால நடக்க முடியுமா, நடக்க முடியாது அப்படின்னு அது நினச்சிருந்தா அது கடைசி வரைக்கும் நடந்திருக்க முடியாது. அது எந்திரிச்சு நடக்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு வார்த்தைகளாக பேசுகிறதா இருக்கட்டும், அதோட ஒவ்வொரு படிநிலைகளிலும் அது மேலே அது நம்பிக்கை வச்சு ஒவ்வொரு படிநிலையாக அதை தாண்டி வர வரதான் அந்த குழந்தை வளரும். நம்பிக்கைங்கிறது வெற்றியின் திறவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெற்றியின் திறவுகோலாக இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறது, நம்ம செயல்கள் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறது, நம்ம இலக்குகளை நிர்ணயிக்கிறது, நம்ம இலக்குகள் மேலே நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம அதை முடிச்சிருவோன்னு நம்ம முழுமையாக நம்மளை நம்பி அந்த இலக்குகளை நோக்கி பயணிக்கிறது. பாரதி ஒரு பாடல் அழகாக சொல்லுவார். முதல் வரியே மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு ஆரம்பிப்பார். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானமெங்கும் தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவரோட முதல் வரிகளே மனதில் உறுதி வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். இது எல்லாத்துக்குமே மூல காரணம், முக்கியமான மூலதனம் நம்பிக்கை மட்டும்தான். ஒரு மனிதனை உருவாக்குறதும் அவன் எப்படி இருக்கணும்,
அவன் எப்படி வாழணும் அப்படிங்கிறத வடிவமைக்கிறதும் அவனோட எண்ணங்கள் மட்டும்தான். அந்த எண்ணங்கள்ல அந்த தன்னம்பிக்கை முக்கியமான பங்காற்றுது. தன்னோட இலக்குகள அவன் நிர்ணயிக்கும்போது, அவனுக்கான நேர்மறை எண்ணங்கள் வேண்டும். அதுக்கான நிலையான பயிற்சி வேண்டும். கடின உழைப்பு வேண்டும். அவனோட நேர்மறை எண்ணங்களோட மூல காரணம் நம்பிக்கை. ஒருவேளை அவனுக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லைன்னா, அந்த நேர்மறை எண்ணங்களே இருக்காது. நிலையான பயிற்சி வேண்டும். முதல் முறை தோற்றதுக்கு அப்புறமே அந்த பயமும், அந்த பதட்டமும் அவனோட நம்பிக்கைய முதல் முறை கீழ இறக்கும். ஆனா அப்பயும் அவன் தன்னம்பிக்கையோட திருப்பி பயிற்சி எடுக்கும்போது தான், அவனோட இலக்குகளை அவன் சென்றடைய முடியும். கியூபா நாட்டுல பிரான் அருகிலுள்ள கரும்புத் தோட்டத்துல பிறந்து, தன் நம்பிக்கையால் மட்டுமே வளர்ந்து, உலகின் சர்க்கரை கிண்ணமான கியூபாவின் பிரதமராகவும், குடியரசுத் தலைவராகவும் நீண்ட காலம் பதவி வகித்த பிடல் காஸ்ட்ரோ இருக்காரே, அவர் அழகா சொல்லுவாரு. நம்முடைய தன்னம்பிக்கையும் செயல் திட்டமும் தீவிரமா இருக்கும்போது, நாம் எவ்வளவு சிறியவர் என்பது ஒரு விஷயமே அல்ல அப்படின்னு சொல்லுவாரு. நம்மளோட நம்பிக்கை, நம்மளுடைய செயல் திட்டம், நம்மளோட நம்பிக்கையை கொண்டு அந்த நம்ம நம்மளோட இலக்குல நம்ம தீவிரமா இருந்தோம்னா, நம்ம எவ்வளோ சின்னவங்களா இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ பெரியவங்களா இருந்தாலும் சரி, அந்த நம்மளோட நிலை ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிறத பிடல் காஸ்ட்ரோ அழகா சொல்லுவாரு. ஒரு மனிதனுக்கு எல்லா மனிதர்களுக்குமே வெற்றி, தோல்வி எல்லாமே இருக்கும். ஒரு மனிதனுக்கு தோல்விங்கிறது முக்கியம். அந்த தோல்வி தன்னம்பிக்கை உள்ளவர்களுக்கு அது படிக்கட்டுகளா மாறுகிறது. ஆனா, தன்னம்பிக்கையற்றோருக்கு அது குழிகளா மாறுகிறது. தன்னம்பிக்கையை கொண்டு நம்ம அத படிகளா மாற்றோமா, இல்ல குழிகளா மாற்றுகிறோமா அப்படிங்கிறது நம்ம கையில மட்டும் தான் இருக்கு. நம்மளோட தமிழகத்துல மாரியப்பன் தங்கவேலுன்னு நம்ம அடிக்கடி இந்த பேரை கேட்டிருப்போம். அதாவது இந்த பேரா ஒலிம்பிக்ல நம்ம அதிகமா கேட்டிருப்போம். தன்னம்பிக்கையை மட்டுமே கொண்டு அவரோட முயற்சியும் பயிற்சியும் கொண்டு வெற்றி பெற்ற ஒருத்தர். நம்ம சேலம் மாவட்டம் ஓமலூர் அப்படிங்கிற ஊருக்கு அருகே உள்ள வடக்கம்பட்டி அப்படின்னு ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர் மாரியப்பன் தங்கவேலு. அவரோட குடும்பம் சின்ன வயதிலேயே அவர் 5 வயதுல இருக்கும்போதே தந்தையால கைவிடப்பட்டுருச்சு. அவங்க அம்மா தான் சின்ன சின்ன வேலைகள் பார்த்து அவரை படிக்க வைக்கிறாங்க. 5 வயதுல பள்ளிக்கு போகும்போது ஒரு விபத்து ஏற்பட்டு அவரோட கால்கள் மேல பேருந்து ஏறிடுது. அந்த பேருந்து ஏறின விபத்துல அவரோட வலது காலின் முழங்காலுக்கு கீழே எதுவுமே இல்லாம, கால்களே இல்லாம போகுது. அந்த ஒரு கால் இல்லாம போனாலும் அவருக்கு சிறு வயதிலிருந்தே விளையாட்டின் மீது ரொம்ப ஆர்வம் இருக்கு. அவரோட ஆர்வத்தை எப்படியாவது எங்கேயாவது வெளிப்படுத்திட முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்பதான் அவரோட பள்ளி ஆசிரியர் அத கவனிக்கிறாரு. உடற்பயிற்சி ஆசிரியர். அத கவனிச்சு அவருக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்து உயரம் தாண்டுதல் பயிற்சி அளிக்கிறாரு. உயரம் தாண்டுதல் பயிற்சிக்கு மூலதனமே அவரோட 2 கால்கள் தான். அந்த 2 கால்களையும் ஒரு கால் இல்லாம உயரம் தாண்டுதல் பயிற்சி அளிக்கிறாரு. அவரும் ரொம்ப ஆர்வமா பயிற்சிய மேற்கொள்றாரு. அவரோட 14வது வயதுல நல்ல உடல் திறன் கொண்ட மாணவர்களோட, நல்ல சாதாரண மாணவர்களோட அவர் போட்டி ஒண்ண கலந்துக்கிறாரு. அந்த போட்டியில 2வது பரிசா வாங்குறாரு. அடுத்த படிநிலை போகணும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது, 2015ல பெங்களூர்ல ஒரு பயிற்சி மையத்துல இணையிறாரு. அந்த பயிற்சி மையத்திலேருந்து நெறைய பயிற்சி பெறுறாரு. 2016ல ஒரு போட்டியில ஆம் 2016 போட்டியில 1.78 மீட்டர் தாண்டி ரியோ டி ஜெனிரோல நடக்கிற பாரா ஒலிம்பிக்ல தகுதி பெறுறாரு. அங்க போய் வெண்கலப் பதக்கத்தையும் வென்று வருகிறாரு. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒலிம்பிக் போட்டிகள்லாம் கொஞ்சம் பின்தங்கியே இருக்கிற தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒண்ணு பெற்றுத் தர்றாரு.
தோல்வி அப்படின்னு தோல்வி என்பது தன்னம்பிக்கையோட ஒரு முக்கிய படிநிலையாவும் இருக்கு. பல பேருக்கு அது முக்கிய எதிரியாவும் இருக்கு. தோல்விக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. ஒருவன் கடல்ல ஒரு முறை மூழ்கியதும் முத்து கிடைக்கல அப்படின்னு அவன் நினைச்சானா, அவன் கடல்ல முத்தே இல்ல அப்படின்னு முடிவு கட்டிட முடியாது. ஒரு ஒரு தோல்விகளும் அப்படிதான். ஏன் தோல்வி நமக்கு ஏற்பட்டுச்சு? நம்ம எப்படி முயற்சி செய்யணும்? அப்படிங்கிறது ஒரு மனிதனோட வெற்றிக்கு மிக முக்கியம். ஒரு ஒரு முறை முயன்றதும் வெற்றி கிடைக்கல அப்படின்னா, வெற்றி கிடைக்காது அப்படின்னு பொருள் இல்ல. அவன் மேல அவன் என்னைக்கு நம்பிக்கை வச்சு திரும்ப திரும்ப முயற்சி பண்றானோ, அன்னைக்கு தான் வெற்றி கிடைக்கும். ஒருவேளை தாமஸ் ஆல்வா எடிசன் முதல் முறை முயற்சி செஞ்சுட்டு, இதுக்கப்புறம் நமக்கு வெற்றி கிடைக்காது அப்படின்னு அவரோட அந்த 99 முறையும் 999 முறையும் அவரோட முயற்சிய கைவிட்டிருந்தா, இந்நேரம் நமக்கு மின்சாரம் கிடைச்சிருக்காது. நமக்கு ஒளியும் கிடைத்திருக்காது. தோல்விகள் தான் நம்ம வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ற முக்கிய நண்பர்கள்னு சொல்லுவாங்க. முயற்சிகளும், தன்னம்பிக்கையும், தோல்விகளும் தான் வெற்றி பாதையின் உற்ற நண்பர்கள். சூரியன் மேற்கே மறைகிறது. ஆனா காலையில தினமும் கிழக்கே உயிர் பெறுகிறது. அலைகள் கரையில் விழுகிறது. ஆனால் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து மீண்டும் கரையில் விழுகிறது. ஒருவேளை அலைகள் கரையில் விழ மறுத்திருந்தா அது சாக்கடையாய் போயிருக்கும். நம்ம தோல்வியடைந்தாலும் வெற்றி பெற நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு தேவைப்படுது. அது என்ன? அதுதான் நம்பிக்கை. ஒரு பாறையிலிருந்து சிதைந்து விழும் ஒவ்வொரு துகள்களும் தோல்வி கிடையாது. அதுதான் அழகான சிலைகளை வெளிப்படுத்தும் பாடமாக அமைகிறது. ஒருவேளை சிலைகள் அந்த கல் அந்த ஒளியின் தாக்கத்தை தாங்காம இருந்திருந்தா, அது ஒரு சிறந்த சிலையா மாறாம இருந்திருக்கும். சூரியன் மறைந்து கிடந்ததும் இருட்டுதானே நமக்கு சொந்தம் அப்படின்னு புலம்பிக் கிடந்த உலகையே விண்ணொளியில் பிரகாசிக்கச் செய்த தாமஸ் ஆல்வா எடிசன். ஒரே முறையில கிடைத்திருந்ததா அந்த வெற்றி? ஒவ்வொரு முயற்சியையும், ஒவ்வொரு தோல்வியையும் அவர் வெற்றியின் படிக்கட்டாதான் நினைத்தார். அவர் மட்டும் 999 தோல்விகளுக்கு கலங்கியிருந்தா, இந்த மின்னொளியில் நம்ம மிதக்க முடியாது. உலகம் போற்றும் ஆபிரகாம் லிங்கன் இருக்காரே, அவர் சந்திக்காத தோல்விகளா? அவர் சந்தித்த தோல்விகளை எல்லாம் நினைத்து அவர் துவண்டிருந்தார். அவருக்கு மேல அவர் நம்பிக்கை வைக்காம அவர் துவண்டு போயிருந்தார், செருப்பு தைப்பவனின் மகன் அமெரிக்காவின் அதிபர் என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கவே முடியாது. தோல்விகள் தான் நம்ம வெற்றியை நோக்கிய முக்கியமான படிக்கட்டுகள். தோல்விங்கிறது வெறும் தோல்வி அல்ல, அது தள்ளி போடப்பட்ட படிக்கட்டுகள், வெற்றியின் படிக்கட்டுகள். தோல்வியின்றி எவருமே வெற்றி பெற முடியாது. தோல்வியின் காயங்களை வெறுப்பவனால் வெற்றியின் கனிகளை எட்டிப் பறிக்க முடியாது. தோல்விகளை சந்திக்க நேர்மறையான நம்பிக்கைகள் வேண்டும். ஒருவர் சிலருக்கு நேர்மறையான நம்பிக்கைகள் இருக்கும், சிலருக்கு எதிர்மறையான நம்பிக்கைகள் இருக்கும், சிலருக்கு மூட நம்பிக்கைகள் கூட இருக்கும். நேர்மறையான நம்பிக்கை என்பது நம்ம வாழ்க்கையில முக்கியமான ஒன்று. ஒரு சிறு குழந்தை தான். ஒரு சிறு குழந்தை ஒரு மிதிவண்டியை ஓட்ட பழக ஆரம்பிக்கிறது. முதல் முறை ஏறி உட்காருது. அது கொஞ்சம் கொஞ்சமா ஓட்ட பழகுது. ஓட்டக்கூட பழகியது. அது முதல் முறை ஓட்டிட்டு போகும்போது, ஒருவேளை ஒரு ஒரு மனிதரோ, ஒரு நாயோ ஏதோ ஒன்று அது அருகில் அந்த ஓட்டி செல்லும் பாதையில் இருக்கும்போது, ஒரு நிமிடம் அது யோசிச்சா, ஒருவேளை நம்ம விழுந்துட்டோம்னா என்ன பண்றது? ஒருவேளை நம்ம அது மேல போய் இடிச்சிட்டோம்னா என்ன பண்றது? ஒருவேளை நம்ம ஒழுங்கா ஓட்டாம போயிட்டோம்னா என்ன பண்றது? அப்படின்னு அது எதிர்மறையா யோசிச்சா, அந்த எதிர்மறை எண்ணங்கள் நம்மள ஆட்கொள்ளும். அந்த எதிர்மறை எண்ணங்கள் நம்மள இன்னும் கீழ தள்ளும். அதே நேரம் நம்ம ஓட்டிட்டு போயிரலாம். அந்த நாய் மேலயோ, அந்த பூனை மேலயோ இடிக்காம நம்ம நேர் வழியில நம்ம சரியா போயிரலாம். அப்படின்னு அந்த குழந்தை மனசு வச்சா, அந்த குழந்தை
மிக அழகாக அந்த அந்த மிதிவண்டியை ஓட்டி செல்லுது. நம்ம நம்பிக்கைக்கு ஒரு முக்கியமான எதிரின்னு சொன்னா, அது தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு சொல்லலாம். நமக்கு நம்ம மேலே இருக்கிற தாழ்வு மனப்பான்மை. நம்மளால இத செய்ய முடியாதோ! நம்மளால இது முடியாம போயிருமோ! நம்ம இதுக்கு தகுதியானவரா இருக்க மாட்டோமோ! நம்ம நம்ம இந்த இடத்துல இருக்க தகுதியற்றவரோ! அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை. சிலருக்கு சிறு வயது முதலே தாழ்வு மனப்பான்மை இருக்கு. சிலர் சிலரோட வார்த்தைகள கேட்டு மிகவும் தாழ்வு மனப்பான்மை அடைவாங்க. அது தாழ்வு மனப்பான்மைங்கிறது சுத்தமா அகற்றப்பட வேண்டிய ஒன்று. ஏதோ ஒரு இடத்துல நமக்கு சின்ன சின்ன தாழ்வு மனப்பான்மைகள் இருந்தாலும், இல்ல இந்த விஷயத்த என்னால முடிக்க முடியும் அப்படின்னு நம்மள நம்பி நம்ம இறங்குறது தான் நம்ம தாழ்வு மனப்பான்மையை உடைக்கிறது. அடுத்தது சவால்களை எதிர்கொள்ளும் பண்பு. முதல் விஷயம் தாழ்வு மனப்பான்மையை எறிதல். அடுத்த விஷயம் நம் சவால்களை எதிர்கொள்ளும் பண்பு. நம்ம சவால்கள் வாழ்க்கையில பல சவால்கள் வரும். ஒவ்வொன்றையும் நம்ம எதிர்த்து, அந்த தடைகளை உடைத்து, நம்ம முன்னேறுறது தான் நம்மளோட வெற்றிக்கான படிகள். நம்ம எந்த இடத்துல தடைகளுக்கு பயந்து ஒதுங்குகிறோமோ, அந்த இடத்துல நம்மளோட படிகள் பாதியிலே நின்று போகுது. நம்மளோட வேலைகள் பாதியிலே கைவிடப்படுது. நம்ம சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். இதோட முக்கியமா நம்ம தன்னம்பிக்கையோட, நம்மளோட தாழ்வு மனப்பான்மையின்றி நம்ம சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். முதல் மேடை ஏறும்போது பதட்டமும், பயமும், கால் நடுக்கம், கை நடுக்கங்கள் கூட எனக்கும் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல போய் பேசும்போது, எனக்கு கிடைத்த எனக்கு கொடுக்கப்பட்ட தன்னம்பிக்கையும், எனக்கு கிடைத்த அங்கீகாரமும் என்னை மீண்டும் ஒரு தளத்தில் இயங்க வைத்திருக்கிறது. இழப்புகள் வந்தால் மீட்டுக் கொள்ளலாம். தவறுகள் வந்தால் மாற்றிக்கொள்ளலாம். காயங்கள் வந்தால் ஆற்றிக்கொள்ளலாம். விமர்சனம் வந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எல்லாத்தையும் தாங்குறதுக்கு தன்னம்பிக்கை நமக்கு ரொம்ப முக்கியமா வேண்டும். நம்பிக்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டா நான் ஒருத்தர பார்க்குறேன். நான் இத 7ஆம் வகுப்பில் படித்திருக்கேன் அவர்கள பற்றி. அன்னையிலிருந்து இன்று வரைக்கும் அவர்கள் எனக்கு ஒரு முக்கியமான வழிகாட்டி, ஒரு ரோல் மாடல்னே சொல்லலாம் அவங்க. ஹெலன் கெல்லர். நம்ம எல்லாருமே இந்த பேர ஏதோ ஒரு இடத்துல கேட்டிருப்போம். 1880ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி அலபாமாவுல பிறக்குறாங்க ஹெலன் கெல்லர். ரொம்ப ரொம்ப சாதாரணமான குடும்பத்துல பிறக்குறாங்க. அப்பா போரின் போது இராணுவத்தில் வேலை பார்த்து, அதுக்கப்புறம் ஒரு பருத்தி விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவங்களோட அம்மா, அப்பா 2 பேருமே பருத்தி விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பிறந்து 19 மாதங்கள், வெறும் 19 மாத குழந்தையா இருக்கும்போது, அவங்களுக்கு ஒரு கடும் காய்ச்சல் ஏற்படுகிறது. அவங்களோட கண் பார்வை, கேட்கும் திறன், பேசும் திறன் இது எல்லாமே குறைந்து போகுது. ஒரு சின்ன குழந்தை 19 மாத குழந்தை கடும் காய்ச்சலால அவரோட கேட்கும் திறன், பார்வை திறன் 2யுமே விட்டுறா. அதுக்கப்புறம் அவங்க வளரும்போது, அவங்களோட உணர்வுகள வெளிப்படுத்த முடியல. அவங்க உணர்வுகள வெளிப்படுத்த முடியாம ரொம்ப மூர்க்கத்தனமா நடந்துக்கிறாங்க. பல இடங்கள்ல அப்படி நடந்துக்கிறாங்க. ரொம்ப அவங்க பெற்றோர் அத நினைத்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க வருத்தத்த அதுக்கப்புறம் 1887ல அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் கைபேசி நம்ம ஒருத்தர்ட்டேருந்து இன்னொருத்தர்ட்ட தொடர்பு கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கான தொலைபேசியை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். அவரோட நம்பிக்கை ஒரு முக்கியமான இடம் வகிக்கிறது. அவரோட நம்பிக்கை இல்லைன்னா, இந்நேரம் நம்ம இந்த தளத்துல இணைந்திருக்க முடியுமாங்கிறது கூட கேள்விக்குறிதான். அந்த அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் கிட்ட அவரோட பெற்றோர்கள் ஹெலன் கெல்லர கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் பார்வையற்றோருக்கான ஒரு பள்ளியில அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் ஹெலன் கெல்லர சேர்த்து விடுறாங்க. அங்க சலிவன் அப்படின்னு ஒரு ஆசிரியர் இருக்காங்க. ஹெலன் கெல்லரோட அவங்களோட வாழ்க்கையோட பாதி பகுதிக்கு சலிவன் அவங்க கூட இருந்து துணை நின்று
அவங்கள எப்போதுமே பாதுகாத்திருக்காங்க ஹெலன் கெல்லர். ஹெலன் கெல்லர் அவங்க வந்து பேச முடியாது, காதுகள் கேட்காது. அவங்களோட ஆசிரியர் அவங்க பேசும்போது அவங்களோட உதடுகள்ல ஹெலன் கெல்லரோட கைகள வச்சு, இந்த வாய் அசைவுகள சொல்லிக் குடுக்குறாங்க. அதோட அதிர்வுகள வச்சு பேசுறத புரிஞ்சுக்கிற கலைய வந்து ஹெலன் கெல்லருக்கு கற்றுக் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக உள்ளங்கையில எழுதி, எழுத்துக்கள அறிமுகம் செய்றாங்க. அ எப்படின்னா, கையில தண்ணிய திறந்து விடுறாங்க. அதுதான் தண்ணீங்கிறத அவங்க உணர்வுகள் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க ஹெலன் கெல்லர். அதுக்கு வாட்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில அவங்க வந்து எழுத்துக்களால உள்ளங்கையில எழுதி எழுதி பயிற்சி குடுக்குறாங்க. அப்படியே கற்று உணர்றாங்க. பார்வையற்றோருக்கான பள்ளியில அந்த எழுத்து முறை பார்வையற்றோருக்கான எழுத்து முறையில எழுத கத்துக்கிறாங்க. ரொம்ப அவங்களோட கண் பார்வையும், காது கேட்கும் திறனும் இல்லாம போயிருந்தாலும், அவங்களுக்கு கற்கும் திறன் ரொம்ப அதிகமாவே இருந்தது. ரொம்ப விரைவா கற்கும் திறன் இருந்துச்சு. பிரெயில் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பார்வையற்றோருக்கான எழுத்து முறை. அந்த எழுத்து முறையிலேயே அவங்களோட 10 வயதிற்குள் ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், கிரேக்கம், லத்தீன் இந்த அத்தனை மொழிகளையும் அவங்க கற்றுத் தேர்றாங்க. 1904ல காது கேளாதோருக்கான பள்ளியில ஹெலன் கெல்லர் போய் சேர்றாங்க. அங்க தான் அவங்க பேச கத்துக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பேச கத்துக்கிறாங்க. அவங்களால பேச முடியல. நெறைய இடத்துல தடுமாறுறாங்க. கடைசி வரைக்கும் கூட அவங்களால தெளிவா பேச முடியல தான். ஆனா, பல நேரங்கள்ல அவங்கள அருகில் இருப்பவர்கள் சிலர் அவங்களோட தாழ்வு மனப்பான்மைய தூண்டுற மாரி பேசியிருந்தாலும், அவங்க அதெல்லாம் காதுல வாங்காம, அவங்க அதெல்லாம் எந்த எண்ணத்திலயும் அவங்க எடுத்துக்கொள்ளாம, அவங்க பேச முயற்சி பண்றாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாங்க. ஒரு முறை கூட அவங்க மனம் தளராம பேசுறாங்க. ஒரு ஒரு கருத்து ஒண்ணு சொல்லுவாங்க. "வாயுள்ள பிள்ளை பிழைத்துக் கொள்ளும்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அவங்களுக்கு காதுகளும் இல்லை, பேசுறதும் சரியா இல்ல, கண்களும் தெரியல. ஆனாலும் அவர்கள் இதுவரைக்கும் ஒரு நல்ல எழுத்தாளர், நல்ல பேச்சாளர், ஒரு நல்ல சிந்தனையாளரா இதுவரைக்கும் பல மக்கள் மனதில இருக்காங்க. தன்னோட 24வது வயதில் இளங்கலை பட்டம் பெற்றாங்க. முதல் முறை கண் பார்வையும் இன்றி, காதுகளும் கேளாமல் பல்கலைக்கழகத்தில் படித்து இளங்கலை பட்டம் பெற்ற முதல் கண் பார்வையற்ற, காது கேளாதோர் ஒரு பெண்ணுன்னா, அது ஹெலன் கெல்லர் தான். ரொம்ப எழுத்தார்வம் அதிகம் அவங்களுக்கு. அவங்க தனது கல்லூரி நாட்கள்லயே ஒரு இதழ்ல "தி ஸ்டோரி ஆஃப் மை லைஃப்" அப்படின்னு அவங்களோட சுயசரிதையை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அது முதல்ல ஒரு இதழ்ல வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அத தொகுத்து ஒரு புத்தகமா போடுறாங்க. அந்த புத்தகம் பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்படுது. 50க்கும் மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்க்கப்படுது. மொத்தம் அவங்க 12 புத்தகங்கள் மொத்தம் அவங்க 12 புத்தகங்கள் போட்டிருக்காங்க. காது கேளாமை, பார்வையின்மை, சமூக பிரச்சனைகள், பெண்ணுரிமை கட்டுரைகள் இந்த மாரி பல சமூக பிரச்சனைகளையும் அவங்க தனது கட்டுரைகளா எழுதி பல இடங்கள்ல வெளியிடுறாங்க. பார்வையற்றோருக்காக அவங்களோட பெயர்ல ஹெலன் கெல்லர் அப்படின்னு ஒரு அமைப்பை தொடங்கி, பார்வையற்ற குழந்தைகளுக்கு பல உதவிகள் பண்றாங்க. அது மூலமா நிதி திரட்டி பள்ளிகள திறக்குறாங்க. பார்வையற்றோருக்கான தேசிய நூலகம் ஒன்றை திறக்குறாங்க. 19 மாதங்களில் இறந்து விடுவார் அப்படின்னு ஒரு நினைக்கப்பட்ட அந்த குழந்தை ஹெலன் கெல்லர் 88 வயது வரை தன்னை போன்றோருக்காக, தன்னை போன்ற சிக்கல்கள் உள்ள பல பேருக்காக அவங்க அவங்களோட எல்லாமே அவங்கள மாதிரியான மக்களுக்காக மட்டும். நம்ம முன்னாடியே தோல்விய பத்தி பேசணும், தடைகள பத்தி பேசணும், தாழ்வு மனப்பான்மை பத்தி பேசணும். இதெல்லாம் தாண்டி அடுத்து சமூகத்திற்கு வரும்போது பல கேலி கிண்டல்களும் சிலவற்று இருக்கும். அதையும் தாண்டி நம்ம நம்பிக்கையோட, நமக்கு உள்ளுக்குள்ள இருக்க நம்பிக்கையோட நம்ம வெளியில வரணும்.
மன்னிக்கவும். நான் சொன்ன மாரி தடைகள் என்பது பிறப்பிலிருந்தே ஒரு பிறப்பிலிருந்தே தடைகளும் நம்ம கூடவே வரும். தன்னம்பிக்கையும் நம்ம கூடவே வரும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தடைகளையும் இழந்து தான் முன்னாடி வரணும். ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு கண் ஒரு ஹெலன் கெல்லர் கண்கள் தெரியாதவர், காது கேட்காதவர் தான். ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸுக்கு முகத்திலேருந்து இமைகளுக்கு அடுத்து எதுவுமே வேலை செய்யாம போகுது. ஒரு சிறந்த இயற்பியல் அறிஞரா இருக்காரு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். ஆனா, அவரோட கழுத்துக்கு கீழ சுத்தமா எந்த ஒரு வேலையும் செய்யாம போகுது. அவரால பேசக்கூட முடியாது. ஒரு நல்ல நிலைமையில இருந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அவரோட உடல்நிலை காரணமா மொத்தமா அவரு உடைந்து போகும்போதும், அவர் மேல இருந்த நம்பிக்கைய அவரு கைவிடல. ஒருவேளை ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் இல்லாம போயிருந்தா, இந்நேரம் பல அறிவியல் ஆய்வுகள் பாதியில நின்றுக்கும். பல இடங்கள்ல நம்ம விண்வெளி ஆராய்ச்சிகள பற்றி பாதியிலே கைவிட்டு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் தன்னோட இமை அசைவுகள பயன்படுத்தி அவரோட கண்டுபிடிப்புகள கண்டுபிடிக்கிறாரு. எந்த மனிதனால இவ்வளவு இமை அசைவுகள பயன்படுத்தி ஒரு கண்டுபிடிப்ப கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. அவரோட முக்கியமான காரணம் அவரோட தன்னம்பிக்கை மட்டும்தான். தன்னம்பிக்கைக்கு இன்னொரு முக்கியமான ஒண்ணு வேணும். உண்மையா இருக்கிறது. ஒரு உண்மை, ஒரு ஞானம், ஒரு நம்பிக்கை இதெல்லாமே அவரோட வெற்றிகளுக்கு முதல் படி. நம்பிக்கை ஒரு நேர்மறை எண்ணம் இருக்கும்போது, நம்ம உண்மையாகவும், நேர்மையாகவும் இருக்கும்போது எப்பவுமே நமக்கு நம்பிக்கை இருக்கும். நம்ம முன்னாள் முதலமைச்சர் காமராசரை எடுத்துக்கலாம். எந்த இடத்துலயுமே அவரோட நம்பிக்கையை கைவிட்டதில்ல. ஒருவேளை நம்மளால இதெல்லாம் முடியுமா அப்படின்னு அவரு நினைச்சிருந்திருக்கலாம். நம்மளால இதெல்லாம் முடியாது. நம்ம படிக்கல அப்படின்னு ஒரு வேளை அவரு யோசிச்சிருந்தா, நமக்கு ஒரு நல்ல முதலமைச்சர் இல்லாம போயிருந்திருப்பாரு. அவர் எந்த இடத்துலயுமே அவர கொஞ்சம் கூட குறைத்துக்கிட்டதில்ல. அதுக்கு காரணம் அவருடைய நேர்மையும், அவருடைய தன்னம்பிக்கையும் மட்டும்தான். கடவுள் ஒரு அச்சுல ஒருத்தர தான் படைப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் நல்லா பாட்டு பாடுவாங்க. சில பேர் நல்லா அருமையா ஆடுவாங்க. சில பேர் நல்லா கோலம் போடுவாங்க. இன்னொருத்தர் அந்த கோலத்தை கூட நல்லா தாண்டி போயிட்டுருப்பாங்க. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்திறமைகள் இருக்கு. தன்னுடைய திறமைகள அடையாளம் முதல்ல தன்னுடைய திறமைகள அடையாளம் காண்பவன் வெற்றியோட முதல் படியை ஏற்றுகிறான். அந்த திறமைய அடையாளம் கண்டு அத நோக்கி பயணிக்கிறதுக்கு முக்கியமான மூலதனம் நம்பிக்கை தான். ஒருத்தர் ஒரு படிப்பை நம்பி அவரோட வேலைய பார்த்தாருன்னா, அவரு மாத சம்பளம் வாங்குபவராக இருப்பார்கள். அவங்களோட திறமைய நம்பி அவங்களோட வாழ நினைத்தாங்கன்னா, அவங்க எப்பவுமே சாதனையாளர்களா இருப்பாங்க. சாதனையாளர்கள் எல்லாரிடமுமே கேட்டு பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் இருக்கும். அடுத்த விஷயம் அவங்க கத்துக்கிறதா இருக்கும். அவங்க வெளியில போய் கத்துக்கிறதும், பல இடங்கள்ல படித்தறியறதும், கேட்டறியறதும் அவங்களோட நம்பிக்கைக்கு முக்கிய மூலதனம். வாசித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்றல். அவங்க வாசிக்கிறதும், அவங்க அடுத்த படிநிலைக்கு போவதற்காக யோசிக்கிறதும் தான் அவங்களோட மூலதனங்களா இருக்கு. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் நான் முன்னாடியே சொன்னேன். அவங்களோட பல பல கண்டுபிடிப்புகள் இன்னுமே அவங்க நிறைய இடத்துல பல கண்டுபிடிப்புகளை வச்சு இன்னும் பல ஆய்வுகள் நடந்துட்டுருக்கு. இந்த பூமி 100 ஆண்டுகளுக்கு மேல் தாங்காது, மாற்று கிரகத்திலேருந்து மனிதர்கள் தேடி வருவாங்க அப்படிங்கிறத ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் யோசிச்சுட்டு இருந்தாரு. ஆனா அவரோட ஆரம்ப கட்டத்துல அவர் இதை பத்தி எதுவுமே யோசிக்காம தன்னோட இயற்பியல் நம்ம போவோம் அப்படிங்கிற எந்த யோசனையுமே இல்லாத ஒரு மனிதரா தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் இருந்தாரு. அவரோட மூளை மட்டும்தான் செயலிழக்கவில்லை, அவரோட உடல்ல எல்லா பாகங்களும் செயலிழந்தது. அவர் அந்த நரம்பியல் நோயால் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் 2-3 மாதங்கள்ல மரணம் அடைந்துருவார் அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த மாதிரி நரம்பியல் நோயால பாதிக்கப்பட்ட பலர் 2-3 மாதங்கள்ல மரணம் அடைந்து விட்டார்கள்.
இந்த நோய் தாக்கியவர்கள்ல ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான், 100ல் ஒருத்தர் தான் 10 ஆண்டுகள் வரை உயிரோட வாழ முடியும். அதுவும் வெறும் படுத்த படுக்கையா மட்டும்தான் வாழ முடியும். அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாது, பேச முடியாது. எந்த ஒரு அசைவும் இல்லாம அவங்க அந்த 100 வருடங்களும் அவங்க 10 ஆண்டுகளும் அவங்க எந்த ஒரு அசைவுமே இல்லாம தான் வாழ முடியும். ஆனா, ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் பல ஆண்டுகள் வாழ்ந்து, அவங்களோட நம்பிக்கையை மட்டுமே கொண்டு வாழ்ந்திருக்காரு. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்க்கு மருத்துவர்கள் தந்த கால அவகாசம் வெறும் 2 ஆண்டுகள் தான். உங்களுடைய உடல் உறுப்புகள் செயலிழந்து வருகின்றது. மூளை மட்டும்தான் செயலிழக்காம இருக்கு அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்க்கு சொல்றாங்க. இந்த நோய் பாதிக்கப்பட்ட பிறகு 55 ஆண்டுகள் நோயால் போராடி ஹாக்கின்ஸ் நோயால் போராடி தன்னோட 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தான் அவரோட உயிரை விடுறாரு. அது வரைக்கும் அவரு பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்கான முக்கியமான திறவுகோல் தன்னம்பிக்கை மட்டும்தான். ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானி, தலை சிறந்த மனிதர். இவருடைய கண்டுபிடிப்புகள் இன்னும் பல ஆண்டு மக்கள் மனதில் நினைத்திருக்கும். விண்வெளி சுற்றுலா போகணும் அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் ஆசையா. ஆனா அதை நிறைவேற்றவே முடியல கடைசி வரைக்கும். அவரோட மரணத்தின் பிறகு ஹாக்கிங்ஸ் நாசா சார்பில் விண்வெளியில போய் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. அவரோட புகழ் இந்த பிரபஞ்சம் முழுக்கும் நிறைந்திருக்கும் காரணம் அவரோட நம்பிக்கை மட்டும்தான். கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டில் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, உனக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கும், ஏதோ ஒரு திறமை யாருக்குள்ளேயாவது கண்டிப்பா இருக்கும், அது என்னன்னு நீ கண்டுபிடிக்க தான் சோம்பேறித்தனப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோம்பேறித்தனம் நம்பிக்கையோட ஒரு சின்ன எதிரி. நமக்குள்ள என்ன திறமை இருக்கு, நம்ம எந்த பாதையில போகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு அவங்களோட சிலர் கூறுறது சில தன்னை பற்றின தவறான கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு சில பேர் நம்பிக்கையின்றி முடங்கி போறது இருக்கு. அந்த மாதிரி யாருமே முடங்கிடக்கூடாது. ஒரு 4 பேர் 4 விதமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட முக்கியமான தாழ்வு மனப்பான்மை உருவாக்குறதுக்கு காரணம் நம்ம வெளியிலேருந்து வர குரல்கள் மட்டும்தான். நம்ம என்னைக்கு நமக்கு வெளியிலேருந்து வர குரல்களை நம்ம காதுல வாங்காம, நம்ம பெருசா எடுத்துக்காம, நம்ம நம்பி, நம்ம வெளியிலேருந்து குரல்கள் எத்தனை வந்தாலும், யார் என்ன சொன்னாலும், அதை எதையும் காதுல வாங்காம, நம்ம நம்பிக்கையோட, நம்ம எடுத்துக்கிட்ட நம்ம இலக்குகளோட, நம்ம செய்யும் காரியங்கள் மேல நமக்கு நம்பிக்கை வச்சு, என்னைக்கு நம்ம தொடர்ந்து நகர்ந்து போறோமோ, அன்னைக்கு நம்ம கண்டிப்பா வெற்றி பெறுவோம். கல்வி எல்லாருக்கும் முக்கியமான ஒன்று. அந்த கல்வியோட நோக்கமே உள்ளுக்குள்ள இருக்க திறமைகளை வெளிக்கொணர்வது தான். உள்ளுக்குள்ள இருக்க திறமைகளையும், நமக்குள்ள என்ன இருக்கு, நம்ம யார், நம்ம எங்க போக போறோம் அப்படிங்கிற திறமைகளையும் வெளிக்கொணர்வது தான் கல்வியின் நோக்கமே. நம்பிக்கையை பெறுவதற்கு கல்வி மட்டும் முக்கிய காரணம் கிடையாது. படிக்காத பலர் நம்பிக்கையோட வெளியில வந்திருக்காங்க. இன்றும் பல பேர் தன்னுடைய பள்ளிக் கல்வியே பாதியில கைவிட்ட பலர் இன்று நம்ம பெரிய பெரிய தலைவர்களா இருக்காங்க. பெரிய பெரிய தலைவர்களா வாழ்ந்திருக்காங்க. இப்ப வரைக்கும் நம்ம மதிக்கிற சிலரா அந்த கல்வியற்று நம்மளோட நம்பிக்கையை மட்டும் கொண்ட மக்களே இருக்காங்க. உடல் பலமே இல்லாத பலர் தங்களோட மன பலத்தால் மட்டும், தன்னோட நம்பிக்கை பலத்தால் மட்டுமே வெளிவந்திருக்காங்க. ஒரு உடல் பலமே இல்லாம ஒரு மெல்லிய உடல்வாகு கொண்ட மிகவும் வயதான ஒருத்தர் தடியை ஊனிக்கிட்டு இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்குவதில் முக்கிய பங்காற்றி இருக்கார்.
அவர்கிட்ட எதுவுமே இல்ல. உடல் பலம் கிடையாது. பெரிய ஆள் பலங்கள் கிடையாது. ஆனா, அவர்கிட்ட நம்பிக்கை இருந்தது. அவருக்கான சரியான செயல் திட்டம் இருந்தது. அவரு அத மட்டுமே பயன்படுத்தி, இந்த இந்தியாவுக்கு ஒரு சுதந்திரம் வாங்கி குடுத்திருக்காரு. அவர்தான் நம்ம தேச தந்தை காந்தியடிகள். பலர் அதேபோல நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரா இருக்கட்டும். தந்தை பெரியார் இருக்காரு. அவரு முதல் முறை பேச ஆரம்பிச்சதிலிருந்து பல எதிர்ப்புகள். அவரு அவரு முழுக்க முழுக்க அவரு நினைத்தது, அவரோட கொள்கைய வெளிய கொண்டு வரணும். அவரோட கொள்கைகள நிறைவேற்றணும் அப்படிங்கிறது மட்டும் தான். அவரு ஒருவேள அந்த இடத்துல இத்தன பேர் அத சொல்றாங்க, இத எதிர்க்கிறாங்க, நம்ம இத விட்டு கைவிட்டுருவோம் அப்படின்னு அவரு நெனச்சிருந்து கைவிட்டிருந்தாருன்னா, இன்னைக்கு பல பேர் பல இடங்கள்ல வெளிய வர முடியாம முடங்கி போயிருப்பாங்க. தவறுகளை எப்பவுமே திருத்திக் கொள்ள முடியும். ஆனா, தன்னம்பிக்கை ஒரு வேள நம்ம தன்னம்பிக்கைய இழந்துட்டோம்னா, அந்த இடத்துல நம்மளால எதுவுமே பண்ண முடியாம போயிரும். முக்கிய மூலதனமே நம்பிக்கை மட்டும் தான். நம் நம் திறமைகளோட கரம் பிடித்து வெற்றி நடை போடுவோம். அதற்கு முதலில் முதலில் நம்மேல் நம்பிக்கை வைப்போம். நம்ம கூட பல நேரங்கள்ல நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க. "உன்னால முடியும்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, நமக்குள்ள இருக்க தாழ்வு மனப்பான்மை நம்மள அத செய்ய விடாம பண்ணிரும். நம்ம முதல்ல நம்ம மேல நம்பிக்கை வைப்போம். நம்ம கூட இருக்கவங்க மேல நம்பிக்கை வைப்போம். சிலர் அவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னாலும், கூட இருப்பவங்களுக்கு நம்பிக்கைய சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கூட இருக்கிறவங்களுக்கு சொல்ற நம்பிக்கையும், ஆறுதல்களையும் முதல்ல நமக்கு நாம எடுத்துப்போம். நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைப்போம். நமக்கு நம்ம நம்பிக்கை தான் என்றும் பலம். மீண்டும் சொல்றேன். இழப்புகள் வந்தால் மீட்டுக் கொள்ளலாம். தவறுகள் வந்தால் மாற்றிக் கொள்ளலாம். காயங்கள் வந்தால் ஆற்றிக் கொள்ளலாம். விமர்சனம் வந்தால் கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நமக்கு எப்பவுமே நம்பிக்கை முக்கியம். இருந்தும் இறந்தவர்களாக வாழாமல், இறந்தும் இருப்பவர்களாக வாழ நம் திறமையை வாழ்வாக்குவோம். பாரதிய சொல்லுவாங்க, என்றும் இரவா கவிஞன். அவனோட இரவா கவிஞன் அப்படின்னு கூறுறதுக்கு காரணம் அவனோட நம்பிக்கை தான். அவனோட சிறு வயதுல அவனோட திறமை முக்கிய காரணம். அந்த திறமையோட சிறு வயதுல அவர் ஒரு போட்டிக்கு போகும்போது, ஒரு கவிதை போட்டிக்கு போகும்போது, பாரதி 2ஆம் பரிசு வாங்குனாராமா. முதல் பரிசு வாங்குனவர் யாருன்றே தெரியல. நம்ம 2ஆம் பரிசு தானே, நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாரதி அவரோட அடுத்த வேலையும், அவரோட குடும்ப குடும்ப வேலைகளையும் பார்த்துட்டு போயிருந்தா, இந்நேரம் நமக்கு இப்படி ஒரு கவிஞர், ஒரு மகாகவி நமக்கு கிடைத்திருக்க மாட்டார். பாரதி போல இப்பவும் நம்பிக்கையுடன் அவரு சொல்லித் தந்த நம்பிக்கை போல எப்பவும் நம்பிக்கையுடன், மனதில் உறுதியுடனும், நெருங்கின பொருள் கைப்பட, கனவு மெய்ப்படவும், கைவசமாக்கவும், கனவுகளை நம் கைவசமாக்கவும், நம்ம எப்பவுமே நம்ம நம்பிக்கையோட வாழ்ந்து காட்டுவோம். நன்றி. இந்த வாய்ப்பளித்த ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கு மிக மிக நன்றிகள். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்க காரணமான எங்க பேராசிரியரான சலேத்தையா அவர்களுக்கும் நன்றிகள். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும், இதை பொறுமையாக அமர்ந்து கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றிகள். நன்றிங்கம்மா. மிகவும் அற்புதமான ஒரு சிறப்புரையை, தன்னம்பிக்கையே பலம் என்ற ஒரு சிறப்புரையை நமது தளத்தில் முதன் முறையாக வழங்கியுள்ளீர்கள். அதற்கு மனம் நிறைந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும், பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். கல்லூரி பயிலக்கூடிய அன்பு சகோதரி கவிஞர் அரசி மார்லின் அவர்கள் நிறைய கவிதைகளை வெகு சிறப்பாக படைக்கக்கூடியவர். சிறு கதைகள், அது மட்டுமல்லாமல் நிகழ்வுகளின் தொகுப்பாளராக, பேச்சாளராக பயணித்து வரக்கூடிய அன்பு உள்ளம். 20 வயது மாணவி இன்று நமது தளத்தில் முதன் முறையாக பங்கேற்று முதல் சிறப்புரையை நம்மிடையே வழங்கியுள்ளார்.
பெரியவர்களுடைய அன்பும், வாழ்த்துக்களும், ஆசீரும் என்றென்றும் அவருடைய வாழ்வியல் வழி பயணத்திற்கு நிச்சயமாக தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களும், ஆசீரும் அவரது வாழ்வியல் பயணத்தில் இன்னும் இன்னும் சிறப்பான நிலைகளை அவர் அடைவதற்கு உறுதுணையாக இருக்கும். நம்முடைய சான்றோர் பெருமக்கள் உங்களது வாழ்த்துக்களை நமது தளத்தில் இன்று அவருடைய உரை சார்ந்து பகிர்ந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கே நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நன்னயம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று தன்னம்பிக்கையே பலம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரி கவிஞர் அரசி மார்லின் அவர்கள் திருச்சிராப்பள்ளி தூய வளனார் கல்லூரியின் 3ஆம் ஆண்டு தமிழ் துறையில் படித்து வரக்கூடியவர் இன்று நம்மிடையே அற்புதமான சிறப்புரையை வழங்கினார். அவருக்கு மனம் நிறைந்த நன்றி. நாளை நமது தளத்தில் ஆரோக்கிய வியாழனாக கொண்டாடும் ஆரோக்கியம் அத்தியாவசியம் நிகழ்வு நாளை நமது தளத்தில் செவ்வாய்க்கிழமை அரங்கேற இருக்கின்றது. தாய்நாடு சமுதாய கல்லூரி நிறுவனர் அன்பு சகோதரி மஞ்சு பார்கவி அவர்கள் அற்புதமான சிறப்புரை வழங்க இருக்கின்றார்கள். வரும் புதன்கிழமையன்று வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் மற்றுமொரு கல்லூரி மாணவி சௌந்தர்யா அவர்கள் நம்மிடையே பங்கேற்று அற்புதமான சிறப்புரை வழங்க இருக்கின்றார்கள். கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு எழுத்தாற்றல் சார்ந்த ஒரு பயிற்சி முகாமிற்கு வகுப்பெடுக்க சென்ற பொழுது மாணவர்களாக நம்மோடு இணைந்து பயணித்தவர்கள் அன்பு தம்பி சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள், அன்பு தம்பி வசீர் அகமது அவர்கள், அன்பு சகோதரி அரசி மார்லின் அவர்கள், அன்பு சகோதரி மற்றும் ஒருவர் புதன்கிழமை பேச இருக்கின்றார் கல்லூரி மாணவி சௌந்தர்யா அவர்கள். இவர்களோடு ஒரு பழகக்கூடிய வாய்ப்பு, இவர்களுடைய ஆற்றலை அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அந்த தளம் அமைந்திருந்தது. அவர்களுடைய சிறப்புரையை வரும் புதன்கிழமை என்றும் முதன்முறையாக நமது தளத்தில் சிறப்புரை கல்லூரி மாணவர் ஒருவர் வழங்க இருக்கின்றார். வருங்கால விருட்சங்களை நாமும் வரவேற்போம், வாழ்த்துவோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அரசி அவர்கள் முதன்முறையாக நம்மோடு நம் நிகழ்வில் கலந்து கொண்டு அவருடைய சிறப்புரை கொடுத்திருக்காங்க. மிக்க நன்றி. நன்னயம் அப்படிங்கிற தொகுப்புல தன்னம்பிக்கையே பலம் அப்படிங்கிற தலைப்புல அவங்க இன்னைக்கு நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரு பறவை தன் சிறகுகளை தான் நம்பி ஒரு மரத்துல உட்காருது, அந்த மரத்தின் கிளையை நம்பி அல்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய உரையை தொடங்கினாங்க. ஒரு மனிதன் வடிவமைப்பது, நம்மளோட வாழ்க்கையை வடிவமைச்சுக்கிறோம்னா அது நம்ம எண்ணங்கள் மூலியமா தான். அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறதுல ஒரு நேர்மறையான எண்ணங்களாகவும் நம்பிக்கை வாய்ந்த எண்ணங்களாகவும் இருப்பது மிகவும் முக்கியம். நேர்மறையான எண்ணங்கள் வேணும், நிலையான அத பயிற்சி, கடின உழைப்பு இது எல்லாமே நிச்சயமாக நம்ம வெற்றிக்கு தேவை. நிறைய பேருடைய வாழ்க்கை வரலாறை பத்தி பகிர்ந்துக்கிட்டாங்க. கியூபாவில் ஃபிடல் காஸ்ட்ரோவா இருக்கட்டும், நம் தமிழகத்தைச் சேர்ந்த மாரியப்பனாக இருக்கட்டும், அவர்களுடைய வாழ்க்கை, அவர் எப்படி தன்னம்பிக்கையோட முன்னுக்கு வந்தார் அப்படிங்கிறதா இருக்கட்டும், தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் 999 முறை முயற்சி செய்து விட்டது, அது தோல்வி அல்ல. அந்த 1000வது முயற்சியில தான் அது கிடைக்குதுன்னா அது வெற்றி. அப்படிங்கும்போது தோல்விதான் வெற்றியின் முதல் படிநிலை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல ஆபிரகாம் லிங்கனா இருக்கட்டும், ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்திருந்தால் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருந்து ஒரு பிரசிடென்ட்டாக மாறுறது அப்படிங்கும்போது அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இதெல்லாமே நம்ம தடைகள். இந்த தாழ்வு மனப்பான்மையாக இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய மற்றவங்க நம்மள கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க அப்படிங்கிறதாக இருக்கட்டும், இல்ல ஒரு சோம்பேறித்தனம், இது இல்ல என்ன உடல் பலம் இல்லை, இதெல்லாமே நம்மளுடைய தடைகளாக இருக்கு. இப்படி ஒவ்வொரு தடைகளாக உடைத்து கொண்டு வந்தவர்கள் ஒவ்வொருவரை பற்றியும் அவங்க ரொம்ப சிறப்பா பகிர்ந்துக்கிட்டாங்க. தடைகள்னு சொல்லப்போனா ஹெலன் கெல்லர் அவர்களுக்கு இல்லாத தடைகளே கிடையாது. அவங்களுக்கு சரியா கண்ணு
அது பார்வை கிடையாது, காது கேட்காது அப்படிங்கும்போது, பேசவும் வராது சரியாக அப்படிங்கும்போது, அவங்களால ஒரு ஆசிரியர் அவங்கள பயிற்சி கொடுத்து, அவங்க எவ்வளவு சாதனைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அவங்க கிட்ட ம கிரஹாம் பெல் அவர்கள் கிட்ட கூட்டிட்டு போய் விட்ட பிறகு தான், அவர் தான் அந்த பள்ளியில சேர்க்கிறாரு அப்படிங்கிற தகவல்கள்லாம் பகிர்ந்துகிட்டாங்க. கிரஹாம் பெல் அவர்களும் ஒரு பல முயற்சிகளுக்கு பிறகு தான் நம்ம அந்த தொலைபேசிய கண்டுபிடிச்சதுனால தான், நம்மளால இன்றைக்கு ஒரு இணையத்துல இணைந்து இந்த நிகழ்வுல கூட கலந்துக்க முடியுது. அப்பேற்பட்ட ஒரு ஸ்டீஃபன் ஹாக்கிங் பத்தியும் அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. அவர் ஒரு இயற்பியல் அறிஞராக இருந்தார். பல அறிவியல் சாதனைகள், விண்வெளி சம்பந்தமான சாதனைகள் இது எல்லாத்துக்குமே அவரு நிறைய பங்களிச்சிருக்கார். ஆனால் அவருக்கு கண் இமைகளுக்கு கீழேயே அந்த உடல் அசைவுகள் அப்படிங்கிறதே இருக்காது. ரொம்ப சின்ன வயசுலயே இறந்துருவார் அப்படின்னு சொன்ன அவரு ஒரு பல காலம் வாழ்ந்து அவருடைய பல சாதனைகளை அவரு செஞ்சிருக்காரு. விண்வெளிக்கு போகணும் அப்படிங்கிற அவருடைய ஆசை மட்டும் நிறைவேறல. ஆனா, நான் அதுக்கப்புறமாக அவர் இறந்த பின்பு அவருக்கு அங்க அஞ்சலி செலுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இருந்தது. இந்த மாரியான தடைகள் இருந்தவங்களும், அந்த தடைகளை தாண்டி இன்றைக்கு சாதிச்சிருக்காங்க. அதேபோல நம்ம வயசாயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல எனக்கு அதனால் வர உடல் பலம் இல்லை அப்படின்லாம் சொன்னாலும், அதற்கும் நம்ம பெரியாராக இருக்கட்டும், காந்தி இவங்க எல்லாருமே அந்த வயதான நிலையிலும், உடல் சோர்வான நிலையிலும் நம்ம நாட்டுக்காக நிறைய அவங்களுடைய சேவை செய்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பகிர்ந்துகிட்டாங்க. இப்படி பல தடைகள் வரலாம். அந்த தடைகளை எல்லாம் தாண்டி அதை சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கை தான் நம்முடைய பலம் அப்படின்னு சொல்லி அரசி அவர்கள் நிறைய கருத்துக்கள் பகிர்ந்திருக்காங்க. மிக்க மிக்க நன்றிங்க அரசி. தொடர்ந்து நம் நிகழ்வில் இணைந்து கொண்டு இன்னும் நிறைய கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கணும்னு சொல்லி அன்போட கேட்டுக்கிறோம். விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரிட்ட ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் பயணம் செய்தும் கற்பனை சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சரித்திரம் படைப்போம் தளத்தில் இருந்து சித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் வேல்ராஜ் ஐயா அவர்கள் மற்றும் இன்று நம்முடன் வந்து இந்த தளத்தில் பேசிய கருத்துக்களை எடுத்து கூறிய அரசி அரசி மார்லின் அம்மா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அருட்பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. அரசி அவங்க இந்த சின்ன வயசுல எவ்வளோ கருத்துக்களை படிச்சதை நம்ம தளத்துல கொண்டுட்டு வந்து எப்படிலாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. நன்றிம்மா.
இப்ப நீங்க சொன்ன மாதிரி தடைகள் வந்து வெற்றி பாதையை உருவாக்கும் அப்படின்னீங்க. கண்ணு தெரியாம, காது கேட்காம, இன்னும் எவ்வளோ உறுப்புகளை இழந்தவங்க அத்தனை பேருமே தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து நல்ல புகழ் பெற்று இந்த தேசத்துக்கு நிறைய செய்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கம்மா. இப்படிலாம் வாழ்ந்து சாதனை படைச்சிருக்காங்க. நம்ம நல்லா இருந்துட்டு நம்மளால முடிஞ்சதை இந்த உலகத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நாமும் இது பண்ணி செய்யணும். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ரொம்ப நன்றிம்மா. வாசிப்பதும் நேசிப்பதும் தான் அவர்களுடைய வெற்றி. ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் நரம்பியல் பாத்திரமா இருந்து 10 வருஷம் வாழ்ந்து அவர் எப்படி சரித்திரம் படிச்சிருக்கிறாரு. அவருடைய ஒரே ஒரு ஆசை மட்டும் நிறைவேறாத போனதுக்கு அவர் எப்படி போய் வானுயர போயிட்டு அவருக்கு நன்றி செலுத்தியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி புகழ் பாருங்களேன், வானுயர்ந்த புகழ்னுவாங்க. அப்படிதான் கல்வி எல்லாவற்றுக்கும் வேணும். ஆனா படிக்காத மேதைகளும் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கார். காமராஜர் எடுத்துக்குவோம், வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படியெல்லாம் நிறைய என்ன நமக்கு இல்லைன்னாலும் நமக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை இருக்கு, நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கு, எல்லாருக்குள்ளயும் இருக்கு. இப்ப அரசி அவங்க வீட்டுல கூட சொல்லுவாங்க, உனக்குள்ள ஏதோ இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அதை நம்ம தூண்டி விடணும் குழந்தைங்களுக்கு. நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு நினைச்சு எல்லாருக்கும் நல்லது செய்யணும். அதுதாங்க இது. அதுதான் தன்னம்பிக்கையோட வாழ்ந்து அடுத்தவங்களுக்கும் நல்ல தன்னம்பிக்கையை கொடுக்கணும். அப்படிதான் நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நன்றிம்மா. இந்த சின்ன வயசுல நீங்க இவ்வளவு தூரம் பேசின, இன்னும் நீங்க உயர்ந்து வருவீங்க அப்படின்ற ஒரு விதைய போட்டிருக்கீங்கம்மா. நீங்க நல்ல ஆலமரம் மாதிரி வருவீங்க, விருட்சமா வளருவீங்க. நீங்க நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு அரசி அவர்களுடைய பேச்சு வந்து தன்னம்பிக்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை வந்து ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில கொடுத்துருக்கும் அப்படிங்கிறதும், நம்ம வந்து இப்ப அனுபவிக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தரோட தன்னம்பிக்கையில தான் விளைஞ்சிருக்குதுன்னு ரொம்ப அழகா பேசினாங்க. அது சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் அதுக்கு வந்து தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு ஆணிவேர் மாதிரி. அது அது எந்த விஷயமா இருந்தாலும் தன்னம்பிக்கை, நம்ம மேல நம்மளுக்கே நம்ம நம்பிக்கை இல்லைன்னா நம்மளால எதுலையுமே சிறப்பா இருக்க முடியாது. அதுக்கு ரொம்ப அழகா அவங்களுடைய பேச்சு அமைஞ்சது. மிக்க மிக்க மகிழ்ச்சி. இன்னும் நிறைய இதே போல நீங்க பேச்சும் சரி, உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கணும். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ரேவதி. விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். சரித்திரம் படிப்போம் தளம் அருமையான தளம். பல பல கவிஞர்களை, படைப்பாளர்களை, பெரியவர்களை, சான்றோர்களை, அறிஞர்களை அறிமுகப்படுத்தி அவங்க வாழ்க்கையோட சிறப்புக்கெல்லாம் அவங்க எடுத்து சொல்கிறது நம்ம எல்லாருக்குமே பயனுடையதாக இருக்குது. தளத்தில் நிறைய பேர் பேசுகிறதும் கவனிக்கிறதும் மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கு அவங்க பல அறிஞர்களோட தன்னம்பிக்கை சார்ந்த கருத்துக்களை ரொம்ப நல்லா எடுத்து சொன்னாங்க. நிதானமாக எல்லாரும் விரும்பி கேட்குற மாதிரி அவங்களோட உரை சிறப்பாக இருந்தது. ஹெலன் கெல்லரை பற்றி நான் முழுமையாக படிச்சிருக்கேன். மீண்டும் எனக்கு ஞாபகத்தை அவங்க உருவாக்குனாங்க. நம்ம மனம் தளர்ச்சி அடைய போதெல்லாம் நம்ம வந்து ஹெலன் கெல்லரை தான் நினைக்கணும். எவ்வளோ ஒரு அருமையான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருக்காங்க. நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு 2 ஆண்டுகள் தான் வாழ்வாங்கன்னு மருத்துவர் சொன்ன பிறகும் 50 ஆண்டுகள் தாண்டி வாழ்ந்து அந்த அறிஞர்லாம் நினைக்கிறப்போ மெய் செலுத்து போச்சு. நாமளும் தன்னம்பிக்கையோடு, நன்னம்பிக்கையோடு, நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் நல்வாழ்வு வாழ்வோம்.
இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆரோக்கியபுரிட்ட ஐயாவுக்கு நான் மனமகிழ்வோடு நன்றியை உரித்தாக்குகிறேன். கவிஞருக்கும் நான் மனமகிழ்வோடு நன்றியவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உரித்தாக்குகிறேன். இன்னைக்கு அதிகாலையில் தன்னம்பிக்கையான செய்திகளை கேட்டது எனக்கு ரொம்ப தன்னம்பிக்கையாக மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. வசீர் அகமது வணக்கம், நீங்க பேசலாம். தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய உயிர் நட்பு, கல்லூரி நட்பு, என்னுடைய வழிகாட்டுதல்ல அவங்களும் ஒருத்தங்களாக இருக்கிற சகோதரி அரசி மார்லி இவ்வளோ அருமையாக, இவ்வளோ அற்புதமாக, இவ்வளோ அழகாக ஒரு படிவமைத்து ஒரு பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கல. எல்லன் கில்லர் தொடங்கி ஆப்ரஹாம் லிங்கன் வரையும் சென்று ஒரு பேசியிருக்கின்றார் என்பது ஒரு சிறப்பான ஒரு செய்தியாக நான் கருதுகிறேன். அதாவது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்வார்கள். அப்படி அந்த சரித்திரத்தை சரித்திரம் எப்படி படைக்க வேண்டும், அதற்கு எப்படியான நம்பிக்கை இருக்க வேண்டும், எப்படியாக துணிச்சல் இருக்க வேண்டும், அதை எப்படி எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு விதையை காலையிலே விதைத்திருக்கின்றார்கள். கருத்து ஊசி போட்டிருக்கு, நறுக்குன்னு கருத்து ஊசி போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்படி போட்ட என்னுடைய சகோதரி அரசி மாறன் அவர்களுக்கு நன்றிகள், பாராட்டுகள். மற்ற உறவுகளுக்கெல்லாம் என் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. காசி ஆறுமுகம் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதலில் ஐயா ஜாசலைத் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இளைஞர்களை அவருங்க தயார்படுத்தி வர்றாங்க அப்படிங்கிற நினைக்கும் போது உண்மையே மிகப்பெரிய சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய தொண்டாக அதை பார்க்குறேன். ஏன்னா இளம் தலைமுறைகள் இந்த அளவுக்கு ஒரு கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள தன்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கு அவர் ஒரு பெரிய கருவியாக இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி இவங்க எடுத்துக்கிட்ட தலைப்பு ஒரு 20 வயதே ஆன இவங்க தன்னம்பிக்கையை பற்றி இந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்னா அது உண்மையிலே அவங்களுடைய முதிர்ச்சியை காமிக்குது. அதை அவங்க எடுத்துக்கிட்ட தலைவர்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை தாண்டி அவங்க தன் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு உள்ள தலைவர் தான். அவங்க சொன்ன அந்த ஹெலன் கெல்லர், ஹாக்கின்சன், அப்புறம் நம்ம அம்பேத்கர், அப்புறம் பெரியார் எல்லாத்தையும் பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே அன்றைய சமுதாய கட்டமைப்பு எப்படி இருந்திருக்கும், அதுலேருந்து அவங்க மீறி அதை ஒரு புரட்சி மாதிரி தான் பண்ணவங்க. இப்போ அம்பேத்கர் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க சமுதாய கட்டமைப்பு, அப்போ உள்ள சமுதாய கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு தெரியும். ஆனால் அதையும் மீறி அவர் எடுத்து படித்து அதுவும் தொடர்ந்து நான் கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் அவர் படிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிட்டு தான் இருந்தார். அவர் அந்த ஒரு 10 வயதில் தொடங்கி அவருடைய அந்த பயணம் இறுதிக்கட்டம் வரைக்கும் சமுதாயத்தை சீர்திருத்துகிற ஒரு முக்கிய பணி தான் அவர் செஞ்சுட்டே இருந்தார். ஆனால் அவர் எடுத்துக்கிட்ட காரியங்கள் எல்லாமே என்னென்னா அன்றைய சமுதாயத்துக்கு ஒவ்வாத ஒரு காரியத்தை எடுத்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அந்த அளவுக்கு அவருடைய தன்னம்பிக்கை இருந்திருக்கு. அப்போ எல்லோருமே என்னென்னா ஒரு சின்ன அவமானம் கிடைச்ச உடனே நம்மளுக்கு பின்னாடி வந்துடுவோம். சின்ன அவமானமோ இல்லைன்னா ஒரு தோல்வி கிடைச்சது உடனே நம்ம சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திக்கிறோம். ஆனால் அதெல்லாம் மீறி வந்தவங்க தான் இந்த அளவுக்கு சாதனை படைச்சிருக்காங்க. நம்ம இதுலேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சமீபத்தில் அவங்க மாரியப்பன் தங்கவேலை சொன்னாங்க. அதே மாதிரி நம்மளுடைய படித்தவங்க எவ்வளோ பண்ணுறாங்க, ஆனால் படிக்காதவங்களும் ரொம்ப சாதனைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. இப்போ மதுரை சின்ன பிள்ளை தாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க படிப்பறிவே இல்லாதவங்க. ஆனால் அவங்க செய்த செயல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு இதில் அவங்க ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து அந்த பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினச்சி அவங்க ஒரு சின்ன ஒரு சுய உதவி குழு மூலமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அந்த ஏரியாவில் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நினைக்கும் போது நம்ம என்ன சொல்கிறது, இவங்க பின்புலம் எதுவுமே இல்லை. அந்த அம்மாவுக்கு ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்திருக்காங்க. ஆனால் அங்கே உள்ள பெண்களோட சூழ்நிலையை நினச்சிட்டு இவங்களை மேம்படுத்தணும்னு நினச்சி அவ்வளோ பெரிய காரியங்களை செய்யும்போது உண்மையிலே அதுதான் அவங்களோட தன்னம்பிக்கை காட்டுது. அந்த மாதிரி எண்ணற்ற உதாரணங்கள் சமீபத்துலையும் நடக்குது. நாமும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு இந்த காலை பொழுதுலேயே நம்மளுக்கு மறுபடியும் ஒரு தூண்டுதல் மாதிரி இந்த உரை இருந்துச்சு.
தங்கை அரசின் மார்லி அவர்களுக்கு மிக்க நன்றி. சரித்திரம் படைப்போம் குழுவிற்கும் நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விஜயாலயன் சார் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். நமது சரித்திரம் படைப்போம் 544வது எபிசோட், நன்னயம் தன்னம்பிக்கையே பலம். கவிஞர் அரசி மார்லின் செல்வகுமார் அவர்கள் மிகவும் சிறப்பாக இன்றைய நாளை தொடங்கி வைத்துள்ளார். அவரின் தன்னம்பிக்கை பற்றிய பேச்சு மிகவும் அற்புதமான உதாரணங்கள். நம் சகோதரி கற்பகவல்லி அதை பற்றி கூறும்போது தன்னம்பிக்கையில் எவ்வாறு ஒவ்வொருத்தரும் முன்னேறி இருக்காங்க, அதுல நம்ம அதுலேருந்து எவ்வளவு பாடங்கள் கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அரசி சிறப்பாக சொன்னாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த அவங்களுடைய பேச்சு மிகவும் அற்புதமான படைப்பு. ஸோ அரசி அவர்கள் மென்மேலும் நிறைய நம்மளுடைய இதுல கலந்துக்கிட்டு, சரித்திரம் படிப்போம் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு இன்னும் மென்மேலும் நிறைய விஷயங்களை ஷேர் செய்யணும். தொடர்ந்து இந்த இதுக்கு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இதற்கு உறுதுணையாக ஆரோக்கியப்பட்டோ பல அறிஞர்களையும் சான்றோர்களையும் அறிமுகப்படுத்தி நமக்கு கொடுத்துள்ளார். அதற்கு நன்றி. சகோதரி கற்பகவல்லி அவை அனைத்தையும் நமக்கு சிறப்பாக கொண்டு அதை எளிமைப்படுத்தி நம்மளுக்கு கொண்டு செல்கிறார். சகோதரி ரேவதி அவர்கள் அதை அவருடைய சிறப்பான கருத்துக்களை நமக்கு தெளிவைக்கிறார். இது போல நமது விஜயா அம்மா அவர்கள் எப்போதுமே நமக்கு அருளாசியும் நமக்கு அன்பும் கொடுத்து நம்மளை எப்போதுமே ஊக்குவித்து வருகிறார். இது போல நமது சரித்திரம் படைப்போம் நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்த இந்த இதுக்கு நன்றி. நவீன் சார். மற்றவர்கள் பேச வாய்ப்பளித்து நான் இத்துடன் முறையை முடித்துக் நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. நீண்ட நாள் கழிச்சு நீங்க கலந்துகிட்டு உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சதற்கு நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காலை பொழுது சிறப்பாக அமைந்தது. கவிஞர் அரசி மார்லி அவங்க தன்னம்பிக்கை குறித்து அழகான ஒரு சிறப்பை ஆற்றினாங்க. நிறைய பேர்த்த உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன், கல்லன் மேடம், ஆபிரகாம் லிங்கன், அப்படின்னு நிறைய சான்றோர்கள், பெரியவர்கள், சாதித்தவர்கள், சாதனை படைத்தவர்கள் எல்லாரையும் சொன்னாங்க. தன்னம்பிக்கை அவங்க உரை முழுவதும் எப்படி இருந்துச்சு எனக்கு தோணுச்சு அப்படின்னா, தன்னம்பிக்கை இல்லாதவங்க என்ன மிஸ்டேக் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் அவங்க நான் கண்டறிய முடிஞ்சது. ஏன்னா இப்ப நிறைய பேர் அவங்க உதாரணம் சொன்னாங்க, கடல்ல முழுனோனே முத்து கிடைச்சிருமா, மூழ்கி பாக்குறாங்க முத்து கிடைக்கல, உடனே நமக்கு முத்தே கிடைக்காது அப்படின்ட்டு நம்ம போறது. அந்த மிஸ்டேக், அந்த என்னென்ன தவறுகள் செய்யறாங்க தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படிங்கறதான் அழகா சுட்டி காமிச்சாங்க. அதையும் சுட்டி காமிச்சிட்டு அதுக்கு உதாரணத்துக்கு தாமஸ் ஆல்வா எடிசனையும் முதல் முறை தோல்வி அடைஞ்ச பிறகு அப்படியே விட்டார். அவரு 999 முறை மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்து புதுசா கத்துக்கிட்டு பயிற்சி பண்ணி 1000வது தடவை தான் அவரு அதை நம்ம கண்டுபிடிச்சாரு விலக்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் தோல்விகள் சொன்னாங்க. தோல்விகள் நமக்கு வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் நண்பர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தோல்விகளை கண்டு துவண்டு போகாம தோல்விகளை ஏற்றுக்கொண்டு அவங்க நண்பர்களா ஆக்கி கொண்டு அதன் மீது இன்னும் நிறைய கத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பு போகணும் அப்படிங்கிறதுதான் சொல்லுவாங்க. ரெண்டாவது தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டாங்க. ஸோ ஒருத்தர் முன்னேற்றம் ஆகல அப்படின்னா அதற்கு முதல் காரணம் தோல்வியை கண்டு துவண்டு போறது.
நம்மளால முடியாது, இதுக்கு மேல நம்மளால முடியாது அப்படின்னு சொல்றது. ரெண்டாவது தாழ்வு மனப்பான்மை, நம்மளால செய்ய முடியாது, நம்மளே ஒரு எல்லையை போட்டு ஒரு அரையறையா நம்மளால இதுதான் முடியும், இதுக்கு மேல நம்மளால முடியாது அப்படின்ட்டு நம்மளே ஒரு பட்டத்துக்குள்ளேயே இருப்போம். அதுல இருந்து வெளியே வாங்க. இந்த மாதிரி அவங்க உரை அப்படித்தான் இருந்தது. தன்னம்பிக்கை இல்லாதவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்றாங்க, அதே மாதிரி தன்னம்பிக்கையோட டேலண்ட், அவங்க அவ்வளவு உயர், அவ்வளவு குறைபாடுகள் இருந்தாலும் அவங்க அவ்வளவு சாதனை படைச்சிருக்காங்க. சோ அவங்களே இப்படி இவ்வளவு குறைபாடுகள் இருந்தே பண்ணும் பொழுது நமக்கு எல்லாம் இருந்து நம்ம ஏன் பண்ணாம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உரை தான் இருந்தது. ஒரு தன்னம்பிக்கை தூண்டி விடுற மாதிரி தான் இருந்துச்சு அவங்க உரை. சிறப்பா இருந்தது, வாழ்த்துக்கள். 20 வயதுல இந்த மாதிரி ஒரு உரை நீங்க கொடுக்குறீங்க. இன்னும் அடிக்கடி பல உரைகளை நீங்க கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. நித்யா தேவி, வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நன்னயம் தன்னம்பிக்கை பலம். கவிஞர் அரசி மார்லின் அவர்கள் சிறப்பான ஒரு நம்பிக்கை வரிகளை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு சின்ன கதை சொல்றேன். நம்பிக்கையின் பலத்தை நீ பார்க்கணும். அமெரிக்கால ஒரு வயது முதிர்ந்த ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்களுக்கு வீரத்தாயின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அப்படி விழா எடுத்து கௌரவிக்கும் போது அந்த மூதாட்டி எப்படி வீரத்தாயாவா, பெருந்தாயா இருந்தவ. ஒரு நாள் மாலை அந்தி சாயும் நேரம் அந்த மூதாட்டியின் வீடு ஊரின் ஒதுக்குப்புறத்துலதான் இருந்துச்சு. அவ வீட்டுக்கு அருகாமையில் வீடையே இல்லவே இல்லை. அவளோட இளம் வயது மகன் என்ன செஞ்சான், வீட்டின் முன்புறம் ஜாக்கின்னு சொல்லிட்டு ஒரு கருவியின் துணை கொண்டு தன்னோட காரை தூக்கி நிறுத்தி அந்த கார்ல அடியில படுத்திருந்தவாறு பழுது பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த சமயம் திடீர்னு ஜாக்கி உடஞ்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ண பாக்கி, அவன் அப்படியே அழுத்திருச்சு. நிலை குலைந்து உதவி உதவின்னு கத்துனான். அவன் கத்தலின் ஓசை யாருக்குதான் கேட்கல. வாசலுக்கு எதேச்சியா வந்து கொண்டிருந்த மூதாட்டி அதை பார்த்தனும் ரொம்ப அதிர்ந்து போனான். ஓன்னு கத்துனான். என்ன செய்வதுன்னு தெரியவே இல்லை. ரொம்ப பதட்டமா தடுமாறினான். அப்படி அவளுக்கு அங்க உதவுறதுக்கு அங்க யாரும் இல்லை. ஏன்னா பக்கத்துலதான் எந்த வீடும் இல்லையே. அதிசயம்தான். அந்த சமயத்துலதான் நமக்கெல்லாம் ஒரு அதிசயம் நிகழும். அதுதான் விறுவிறுன்னு வேகமா ஓடி போய் தன்னோட முழு பலத்தையும் அங்க ஒரு பிரயோகித்து மொத்த நம்பிக்கையும் வரவழைச்சுக்கிட்டு வேசமா அந்த காரை அப்படியே தளர்த்துனா பாருங்களேன். அப்ப அவளுக்கு நரம்புகள்லாம் முறுக்கேற தூக்க காரின் அடியில கிடந்த அவளோட மகனை அப்படியே காரை தூக்கி அந்த இடைவெளியில வேகமா தம்பிய தப்பிக்க வச்சு தன்னோட தாய் உணர்ச்சி பெருக்கால் அப்படி கட்டி கொண்டாளாம். அந்த மூதாட்டியோட ஆனந்த கண்ணீர் வளர்த்தாளாம். அவள் மகனை வீரத்தாய் செயல்பட்டு காப்பாற்றியதற்கு வீரத்தாய் என்ற விருது அவளுக்கு வழங்கி வந்தாங்களாம். நமக்குள்ள அப்படிதான் புதைந்த கிடக்கும் நம்பிக்கையெல்லாம் இன்னைக்கு தூண்டி விட்டுருக்காங்க. இன்னைக்கு காலாண்டு விடுமுறை முடிச்சு நாள் பள்ளிக்கு போறப்ப இவ்வளவு அழகான ஒரு தன்னம்பிக்கையா, அந்த மாதிரி ஒரு விருது வாங்கின மாதிரி எனக்கு இருந்துச்சு. அந்த நேரம் இவ்வளோ அவஸ்தையான தருணம் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லுது. துடித்து கொண்டிருக்கக்கூடிய என் மகனை காப்பாற்றணும், என்ன நோக்கம், என் மகனோட உயிர் தான். என்னால அந்த காரை தூக்க முடியுமா என்றெல்லாம் நான் நினைக்கலையே. அந்த மகனை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு வெறித்தனம் நமக்கும் முடியும். அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ள மின்னல் போல டக்குன்னு வரும். வாமா மின்னல்னு சொல்ற மாதிரி வந்துரும் நம்ம ஜன்னல் பக்கம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த காரை நான் தூக்கியதா நினைக்கவே இல்லை தெரியுமா. ஏன்னா எனக்குள்ள இருந்த அந்த நம்பிக்கை தான் என்னை இந்த அளவுக்கு என்ன நினைக்க வச்சுச்சு. காரை மட்டும் இல்ல, எதையும் நான் தூக்குவேன். எத்தனையோ தூக்கிக்கிட்டு இருக்கோம்ல மனசுல, அதெல்லாம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு இன்னைக்கு நம்பிக்கையோட செயல்படுவோம்னு சொல்லிட்டு அழகா நம்மளுடைய அரசி மாலினோட வார்த்தையில இருந்து நமக்கு புரிஞ்சிச்சு. ஒவ்வொருவருக்குள்ளும் நம்மை அறியாமலே மிகப்பெரிய பலம் புதைந்துள்ளது. நீங்கள் அனுப்பும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு மகத்தான சக்தியோடு வெளியே செல்கிறது. அந்த தன்மைக்கும் வலிமைக்கும் தக்கவாறு வெளியே சென்று அது தன்னை ஈர்க்கும் மனங்களை எல்லாம் சென்றடையுமா. அதன் தன்மைக்கு தக்கபடிதான் நல்லதே கெட்டதையோ உங்கள் மேல் விளைவிக்கும். எண்ணங்களை எப்படி பயன்படுத்துறோமோ அது அப்படியே உருமாறுது. வெறும் களிமண்ணுக்குள்ளதான் அழகிய சுடுமுன் சொற்புகளும் சுடு பானைகளும் மறைந்து கிடக்கின்றன. என்ன நண்பர்களே, எண்ணமே நம்பிக்கையாகுது, நம்பிக்கையே வாழ்க்கையாகுது. கனவுகளோட என்ன புதுசு புதுசா நம்ம தோணணும். எதையாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணும். அதை இன்னும் சீக்கிரமா செய்யும் வழி இருக்கிறதான்னு நம்ம கேள்வி எழுப்பணும். ஒவ்வொரு முன்னேற்றம் அதற்கு ஒரு போட்டி எப்போதும் எழுப்பும் அல்லவா. முற்றுப்புள்ளி என்று இங்கு எதுவுமே கிடையாது. கமா போட்டுட்டே போங்க. ஆமா, ஒருவனோட முற்றுப்புள்ளி இன்னொரு திறமையாளனுக்கு நீண்ட கோடு போட ஆரம்பமாக உதவும். முடியாத எல்லை இன்னொரு சாதனையாளரை நீண்டு மாறும். எல்லையின் தொடக்கம்தான் நம்பிக்கை. நம்பிக்கையோட இருங்க. கனவுகளை எட்டி பிடித்த இந்த மாணவர்கள்
அழகான வரிகள் எல்லாம் கேட்டுச்சா? ஹெலன் கெல்லரை பத்தி நானும் படிச்சிருக்கேன். அவரை பத்தி பேசிதான் நான் பேச்சு போட்டியில முதல் பரிசே வாங்கினேன். அந்த நினைவுகள் எல்லாம் தூட்டி கிளறி விட்டுச்சு பாத்தீங்களா அரசி மார்லினோட பேச்சு. எல்லா சாதனையும் ஆசையில தாங்க தொடங்குது. ஆனா செயல்கள் விளைவுதான் வெற்றி. அதுதான் உன் வாழ்க்கை. சிந்தனையோட அரிப்பு, செயலோட நமைச்சல், தனியாத வெறி, அடங்காத ஆசை, இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போவீங்களா? இலக்கு மாறினா குறி மாறும், வெற்றி மாறும். இலக்கு எப்போது ஒரே இலக்கா இருக்கணும். அப்படித்தான் இருந்தாதான் நம்ம வெற்றியோட தூரம் நமக்கு நிர்ணயிக்கப்பட்டதா இருக்காது, ரொம்ப அருகில வந்துரும். வாழ்க்கை என்பது ஒரு வட்டமா சொல்லலும் ஒரு குடராட்டினம் மாதிரி இல்லைங்க. அது மேலும் கீழும் சொல்லக்கூடிய ரங்கராட்டினம். அந்த ரங்கராட்டினத்துல உயர ஏறதான் செய்வோம். கர்வமற்ற நிலையும் கீழிறங்கும் போது மேல ஏறுவோன்ற ஒரு தன்னம்பிக்கையும் கொண்டதுதாங்க அந்த வாழ்க்கை. ராட்டனம் போல சுத்துவோமா? சூப்பரா இருந்துச்சு. சுற்று சொல்லண்டுச்சு உங்க பேச்சு. ஆனா என்ன கொஞ்சம் உற்சாகம் குறைஞ்சதா இருந்துச்சு. இதுதான் என்னோட நெகட்டிவ் ஃபீட்பேக். உனக்கு ஒன்ன பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த உலகத்திற்கு கண்டிப்பா எல்லாரையும் பிடிக்கும். நான் பேசுனது எல்லாரும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நீங்க போய் உங்க கண்ணாடி முன்னாடி உங்களை நின்று வச்சு பாருங்க. உங்க நம்பிக்கை உருவம் உங்க முன்னாடி தெரியும். நன்றி, வணக்கம், வாய்ப்பிற்கு. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். ராமச்சந்திரன் ஐயா. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நம்மிடையே சரித்திரம் படைத்து சென்ற அன்பு சகோதரி அரசி மார்லின், உண்மையிலேயே அம்மா நீங்கள் அரசி. இன்றைய உங்களுடைய அற்புதமான இந்த உரை இளம் கவிஞர்களிடையே ஒரு புத்துணர்ச்சி வழங்க என்பதில் எந்தவித மாறுபாடும் இல்லை. அரசி மார்லின் பாடலை பற்றி சில 2 வார்த்தைகள் கூட நீங்க பேசுனீங்க. எதெல்லாம் உத்வேகம் தருன்ற வகையில பாடலும் ஒரு உத்வேகம் தரக்கூடிய ஒரு விஷயம் தான். உங்களுக்காக ஒரு பாடலம்மா. வாழ நினைத்தால் வாழலாம், வழியாயில்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாக ஆசை இருந்தால் நீந்தி வா. வாழ நினைத்தால் வாழலாம், வழியாயில்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாக ஆசை இருந்தால் நீந்தி வா. பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம். வாழ நினைத்தால் வாழலாம், வழியாயில்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாக ஆசை இருந்தால் நீந்தி வா. கண்ணில் தெரியும் வண்ண பறவை கையில் கிடைத்தால் வாழலாம், கருத்தில் வளரும் காதல் என்னும் கனிந்து வந்தால் வாழலாம், கண்ணி இளமை என்னை அணைத்தால் தன்னை மறந்தே வாழலாம். வாழ நினைத்தால் வாழலாம், வழியாயில்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாக ஆசை இருந்தால் நீந்தி வா. அன்பு சகோதரி அரசி மார்லின், சாதனை படைத்த தலைவர்களை பற்றி வரிசைப்படுத்தினீர்கள். அந்த வரிசையில் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர், கர்ம வீரர், நமக்கெல்லாம் கல்வி தந்த படைக்காத மாபேதை ஐயா காமராசர் ஐயா, அதே போன்று தனது முதிய வயதிலும் நம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சுதந்திரத்திற்காக அரும்பாடுபட்டு சத்தியாகிரம் என்ற ஒரு புதிய போர்க்கருவியை நம்மிடையே அளித்து சென்ற மகாத்மா புரட்சி வீரர் பெரியார்,
இப்படிப்பட்ட சிந்தனையாளர்களை பற்றி நம்மிடையே கருத்து சொல்லி சென்றீர்கள். கண்டிப்பாக அம்மா அடுத்த இதே போன்ற ஒரு புரட்சிகரமான ஒரு பெண்மணியாக நீங்களும் அந்த வரிசையில் வர வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். அன்பு சகோதரியினுடைய இந்த காலை பொழுது இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகமான உரை. உங்களுடைய உரையிலே ஹெலன் கெல்லர் என்ற பார்வை குறைபாடு மற்றும் வாய்ப்பேச முடியாத ஒரு சகோதரி எந்த அளவுக்கு அந்த மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கு தன் வாழ்நாள் முழுவதும் பெரிய சாதனைகள் படைத்து சென்றார். அதே போன்று சகோதரி நீங்களும் இந்த சமூகத்தில் ஒரு புரட்சிகரமான சிந்தனையை விதைத்து பெரிய அளவில் வருவீர்கள் என்று வாழ்த்தி வணங்கி இந்த வாய்ப்பினை அந்த சகோதரிக்கு உருவாக்கி கொடுத்த சரித்திரம் புலப்பும் தளத்திற்கும் அவருடைய ஆசிரியர் பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. அருமையான பாடலோட சேர்ந்து உங்களோட வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. சரவணன் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு அரசி அவர்கள் ரொம்ப நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஆளுமைகளை பத்தி. நல்ல தலைவர்கள் நம்பிக்கையின் பேரால தான் உருவாக்குறாங்க அப்படின்றது மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் சரி, தன்னம்பிக்கை தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை உயர்த்தும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். சரித்திரம் படைப்போம் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றிகள். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது வாழ்த்துக்களோ கருத்துக்களோ இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். அரசி மார்லின், உங்களுடைய ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்புகள் நம்ம தான் வாய்ப்புகளை தேடி போகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆரோக்கிய பெற்று ஐயா எனக்கு வாய்ப்பை அவராக தேடி கொடுத்தாரு. எனக்கு இது முதல் உரை. ஒரே ஒரு முறை ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு 5 நிமிடம் பேசியிருக்கேன். அதை தாண்டி நான் வேற எங்கேயுமே பேசினது கிடையாது. கவிதைகள் கொஞ்சம் எழுதுவேன். ஆனால் பேச்சு எனக்கு இது வரைக்கும் எங்கேயும் பெருசாக நான் பேசினது கிடையாது. எனக்கு எனக்கு சொன்னதும் ரொம்ப தயக்கமா இருந்தது, ரொம்ப பயமா இருந்தது. தலைப்புக்கு ஏத்த மாதிரி முதல்ல நமக்கு தன்னம்பிக்கை வேணும், நம்ம பேசுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம பேச முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா என்னை நானே கொஞ்சம் தேத்தி பேச ஆரம்பிச்சேன். நடுவில் நிறைய இடத்துல கொஞ்சம் திக்கி திணறி தான் பேசினேன். எனக்கு பயம் அதிகமாக தான் இருந்தது. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு உரையை தந்திருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் என்னோட கொஞ்சம் தொய்வாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட குறையும் சொன்னாங்க. நான் கண்டிப்பாக அதை அடுத்தடுத்து வர இடத்துல திருத்திப்பேன். இவ்வளோ எனக்காக கொஞ்சம் நேரம் செலவிட்டு இத்தனை நான் சொன்னதையும் கேட்டு வாழ்த்திருக்கு அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பளித்த ஐயாவுக்கும் மிக்க நன்றிகள். மிக்க நன்றிங்க அரசி மார்லின். 20 வயதுல ஒரு மேடையில் ஏறி பேசுறது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுவும் முதல் முறையாக நீங்க ஒரு முழுநீள ஒரு சிறப்புரை கொடுக்கறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுவும் ரொம்ப தன்னம்பிக்கையே பலம் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கும் நிச்சயமா நீங்க பொருத்தமானவர் தான். ஏன்னா இந்த வயதுல நம்ம ஒரு பேச்சு கொடுக்கணும் அப்படிங்கும்போது, ஒரு சிறப்புரை கொடுக்கணுங்கும் போது அதுக்கு நிச்சயமா அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கணும். அது நிறைய உங்ககிட்ட இருக்கு. இன்னும் நிறைய நிறைய உங்க மேடை பேச்சுகள் இருக்கும், பட்டிமன்றங்கள் அப்படி இன்னும் நிறைய மேடைகள் நீங்க ஏற வேண்டும். அங்க இன்னும் நீங்க எல்லோருக்கும் நீங்க எந்த அளவுக்கு மக்களிடம் போய் சேர வேண்டும் உங்களுடைய கருத்துக்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பயணம் வெற்றிகரமாக இருக்கணும்னு சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் வாழ்த்துகிறோம். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு மனமார்ந்த நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் முத்து, பவுலின், வேல், கலாபம், சங்கர், சர்வஜித், அன்பு சார், கைட், சசிகலாமா, வடிவேல் அனைவருக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. அன்பு சார் அவர்கள் வாழ்த்துக்களையும் நிறைய உபயோகமான தகவல்கள் கொடுத்திருக்கீங்கன்னு பகிர்ந்திருக்காரு.
முத்துராஜ் அவர்களும் தன்னம்பிக்கையோடு உரையாற்றிய கவிஞர் அரசிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜயாலயன் சாரும் மனம் நிறைந்த அன்பும் நன்றியும் தெரிவிச்சிருக்காரு. மிக்க நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற தலைப்பில் மஞ்சு பார்கவி அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.